அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே எல்லோருக்கும் மதிய வணக்கம். சண்டே அதுமா நாங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். அம்மா ஏதோ கூட எல்லாம் பண்ணி விற்கிறாங்களாமாங்க, அதெல்லாம் போட்டால் ஆன்லைனில் வாங்குவீங்களா? ஏம்மா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கூடை ஒயர் கூடையெல்லாம் பின்னலாம். இப்போ உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உரம் வாங்கி செடிகளுக்கு உரம், காய்கறி முட்டை, மஞ்சக்கரு முட்டை, ஓடு, முட்டை ஓடு, எல்லா காய்கறிகளும் பழங்களோட எல்லாம் உரம் இருக்குது வீட்டில். அதெல்லாம் சேல் பண்ணலான்னு இருக்கேன் நான். வாங்குவீங்களா? ரொம்ப நிலையிலேயே காய போட்டு எடுக்குது. சத்து ரொம்ப ஜாஸ்தி இந்த உரத்துக்கு. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே வீட்டில் போட்டோம், நல்லா இருக்குது, செடி நல்லா வளருது. அம்மா ஏதோ சும்மா போர் அடிக்குது, எதையாவது ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா சின்ன வயசுல அந்த பாசியில் வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது கூட ஒரு டைம் நான் வீடியோ போட்டிருந்தப்போ கூட ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அது மாதிரி கிடைக்கிறது இல்லை, தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கி போடணும். சரி, அம்மா கூடையெல்லாம் நல்லா பின்னுவாங்க, அதெல்லாம் பண்ணி தரேன், ஆன்லைனில் போடுறியான்னு கேட்டாங்க. இப்போ அது ட்ரெண்டிங்கான்னு கேட்டால் அதெல்லாம் சூப்பர் ட்ரெண்டிங் அப்படிங்கிறாங்க அம்மா. அதனால் அது மாதிரிலாம் செஞ்சு போட்டால் வாங்குவீங்க. கம்மி ரேட்டு தாங்க, உங்களுக்கு கம்மி விலையில பண்ணி கொடுப்பாங்க. சும்மா இருக்கிறதுக்கு இது ஏதோ ஒன்று செஞ்சதான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. இல்லைன்னா சோம்பேறித்தனம். அதான் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அது ஏதாவது நினைப்பு வரும், பழைய நினைவுகள் வரும், இது சங்கடங்கள் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் அந்த மனசு அப்படி போயிடும். அதுதான். சரிங்க, நாங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி போடுறோம், வாங்குங்க. கூடையெல்லாம் அப்போ இருந்து இருக்கு, பூ வாங்குறாங்க எல்லாரும். ஒயர் கூட உரம் வேணா சொல்லுங்க, உரம் செடிகளுக்கு வேணா சொல்லுங்க, பேக் பண்ணி நாங்கள் அனுப்பி விட்றோம். அது ரேட்டெல்லாம் வந்துட்டு நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். கம்மி தான், கம்மி விலைக்கு தான் அம்மா கொடுக்குறாங்க. இப்போ நான் கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறல காய்கறி அதோடதெல்லாம் எடுத்து வச்சு தாங்க அம்மா செய்கிறாங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி, முட்டை ஓடு இதெல்லாம் வச்சு. அது இது சாணி எடுத்து காய வச்சு சாணி உரம் எல்லாமே பண்ணுறாங்க. வாழைப்பழத்தோடு வரும். அப்புறம் வந்து இந்த மஞ்சக்கரு நிறைய பசங்க வீடியோ வாங்க போயிருமா. பசங்க வந்து ஜிம்முக்கு போகிறதுனால மஞ்சக்கரு சாப்பிட்றதில்ல. அதுலேயே ஒரு நாளைக்கு 10-12 வந்துடுது. அதெல்லாம் நிலையிலே காய வச்சு உரம் போட்டுருவோம் அதோட சேர்ந்து. நல்லா இருக்கு, செடிக்கே நல்லா இருக்கு. ஆமாம், பூத்து குழுங்குதுங்க செடியெல்லாம். நிறைய உனக்கு கொடுத்து நான் நீங்கள் எப்படி போங்க உங்கள் செடியெல்லாம்? நல்லா இருக்குங்க, நான் அதான் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் ஆரம்பிக்கிறோம். அம்மாவுக்கு கூட உரம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். போர் அடிக்குது, வீட்டில் சும்மா இருக்குது, போர் அடிக்குது. அதுதான் என்ன பண்ணுறது. ஓகேங்களா, தேங்க்யூ, பை பாய் சொல்லுங்கள். பை பாய். பை பாய். பை பாய். ஓகே, பை பாய்.